ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்குள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜெக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழித்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மேரி யாரை சந்திக்க போனாங்க? எலிசபெத்தை. நீங்கள் யாரை சந்திக்க போனீங்க? யாரை சந்திச்சிங்க இந்த வாரம், இந்த மாதத்தில்? அல்லது யாரை சந்திக்க போகிறீங்க இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில்? இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுல்ல. நம்ம மத்தியில் நிறையா எலிசபெத்துகள் இருக்கிறாங்க. பேர் வச்ச எலிசபெத்தை சொல்லலை. இந்த எலிசபெத்து யார் தெரியுமா? நம்மளுடைய தாத்தா பாட்டி, முதியர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், நிறையா சின்ன பிள்ளைங்க பாவசங்கத்துக்கு வரவங்க. ஃபாதர், நான் பாட்டிட்ட முணுமுணுத்தேன், பாட்டிட்ட கோபமாக்கினேன், கோபமாயிடுச்சு எனக்கு பாட்டியோட. எப்படிங்க பாட்டி மேலெல்லாம் கோபம் வருது சின்ன பிள்ளைங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, இப்போ இன்றைக்கு இந்த வாரத்தில் கல்யாணம் பண்ண பிள்ளைகளும், உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா, தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்களா, அவங்கள சந்திங்க. யார் யார் அப்பா அம்மாவிட்ட கசாரா பேசுகிறீங்களோ போய் மன்னிப்பு கேளுங்க. தாய் தந்தைக்கு பணியாத பிள்ளைகள், மரியாதை கொடுக்காத பிள்ளைகள், அவங்களிடம் போய் சந்திங்கள். அவங்களிடம் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள். அவங்க எப்படி சொன்னாங்களோ என்ன சொன்னாங்களோ முக்கியம் இல்லை, நீங்கள் சரியாக இருக்கணும். முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வயதானவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதுதான் அன்னை மரியாள் செய்தாள். நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவே மதிக்கிறதில்ல, சரியான பேச்சு கூட பேசுறதில்ல. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் கோயிலில் என்ன செய்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட மடங்கிட்டு அவரை மட்டும் காதல் அடிச்சுட்டு அன்பு செய்துட்டு, ஆனால் மற்றவங்களெல்லாம் மரியாதை கொடுக்காம இருந்தால் எப்படி? அப்பா அம்மாவை முதல்ல அன்பு காட்டணுமல்ல. மரியாள் என்ன செய்தாள்? அதுதான் செய்தாள். தன்னுடைய சகோதரி எலிசபெத், கசன், விரைந்து ஓடினாள், விரைந்து போனாள், தாமதிக்காம. நிறைய பேர் கல் நெஞ்சக்காரர்கள், அங்கே அப்பா அம்மாலாம் அப்படி தான், அங்கே தாத்தா பாட்டலாம், அப்பா அம்மா தாத்தா பாட்டா இருந்துட்டு போகட்டுமே. நீ இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறது அம்மா அப்பானால தானே. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அதை விடுங்க. மனித இயல்பில் நம்ம இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ அதை கற்றுக்கணும் கொஞ்சம். அவங்க மட்டும் இல்லை, அனாதியாக இருக்கிறவங்க, முதியோர்கள், உங்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்க சில பேர், அது கத்தோலிக்காக இருக்கலாம், கத்தோலிக்கம் இல்லாமல் இருக்கலாம், சந்திக்கலாமே, பிரச்சனையே இல்லை. ஆனால் இயேசு எல்லாத்தையும் சந்திப்பார்ல. அதனால் இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் போய் அவங்கள சந்திங்க. ஒருத்தராவது. நம்ம திருவிழா அன்று யாரை கூப்பிடுறோம்? தெரிஞ்சவங்களை தான் கூப்பிடுறோம், சொந்தக்காரரை தான் கூப்பிடுறோம். அதெல்லாம் அவசியம் இல்லை.
தெரியாதவங்களை போய் சந்திங்க. ஒருத்தராவது பாருங்களேன். ஒரு கத்தோலிக் இல்லைன்னாலும் பரவாயில்ல, வயசானவங்களை போய் பார்த்துட்டு ஏழையை பாருங்க. இதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சண்டா கிளாஸ் போட்டுக்கிட்டு போய் பாடுறதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. அது ஓகே, அது குழந்தைங்களுக்கு தான். வயசானவங்களுக்குலாம் அந்த குழந்தை சண்டா கிளாஸ் உங்களுக்கு தேவையா? சில பேர் சண்டா கிளாஸ் ஏசு எங்கே இருக்குன்னு மறந்துடுவாங்க. சண்டா கிளாஸ் இந்த போய் ஹோட்டலில் பாடுறது, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாடுறதெல்லாம் அதெல்லாம் அவசியமா? ஏழைங்கள்ட்ட போய் பாடுங்க. நான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேயே. ராவாங்கில் இருக்கும் பொழுது இப்படி தான் பாடுவோம். போயிட்டு இந்த கிராமங்கள், இந்த ஏழை மக்கள், சில ஹிந்து வீட்டுகள் கூட போய் பாடுவோம். நேற்று நம்ம தமிழ் இளைஞர்கள் 10 பேர், 8 தமிழ் இளைஞர்கள், 2 சீன இளைஞர்கள் போய் வீடு வீடாக போய் பாடுனாங்க. யார் வீட்டுக்கு போனாங்க? ஏழைங்க வீட்டுக்கு. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் அந்த இளைஞர்களுக்கு. எனக்கு போக முடியல, ஏன்னா சாவுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உடல் அவ்வளோ கொடுக்கல, சம்மதிக்கலை. இல்லைன்னா நானும் போக ஆசைப்பட்டேன். நேற்று இளைஞர்கிட்ட சொன்னேன், போனாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எலிசபெத்து. அப்புறம் இன்னொன்று, ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். எந்த ஊருக்கு? எலிசபெத் இருக்கிற இடத்துக்கு விரைந்து சென்ற. வார்த்தை விரைந்து. இந்த உலகத்தில் பல மாற்றங்கள். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் சில நபர்கள் இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு சில நபர்களுக்கு 24 மணி நேரம் தான் போதும். ஒரு சில நபர்களுக்கு இந்த உலகத்தை 24 மணி நேரத்தில் மாற்றிட்டு பல வருஷம் அப்புறம் மக்கள் அவங்கள பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். Revolution took place within 24 hours. Revolution took place. Changes in the world took place within 24 hours. நம்மளுக்கு 24 மணி நேரம் இருந்தோம். 24 மணி நேரம் இருந்துட்டு 25 வருஷமும் இருக்குது. 30 வருஷம் 50 வருஷம் இருந்து என்னத்தை சாதிச்சுட்டு இருக்கிறோம்? நிறைய சாதிச்சிட்டோம் ஃபாதர். 4 பிள்ளை பெற்றுட்டோம் ஃபாதர். சந்தோஷம். அதெல்லாம் சாதனை தான், பரவாயில்ல. நிறைய சாதனை, வீடு சம்பாதிச்சிருக்கீங்க, வேலை செய்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை நாட்களில் என்ன மாற்றங்களை நாம் உருவாக்கின்றோம்? அதனால் இந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோனில் 5 மணி நேரம் ஒரு நாளில் நம்ம செலவு பண்ணுறோம். உதாரணம், சில பேர் இப்போ என்னை முகத்தை பார்த்து கோவப்படுறீங்க. 5 மணி நேரம் ஃபாதர், நான் 5 மணி நேரமாக பாவிக்கிறேன். இல்லை ஃபாதர், நான் 10 மணி நேரம் பாவிக்கிறேன் ஃபாதர். பாருங்கள், இந்த ஃபோனை பாவிக்கிறது தப்பே இல்லைங்க. நானும் பாவிக்கிறேன், நீங்களும் பாவிக்கிறீங்க. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். 24 மணி நேரத்தில் எவ்வளோ வளர்ச்சி நான் பெற்றேன். ஃபோனை பாவிக்கிறதோ அதை மற்றபடியும் எவ்வளோ வளர்ச்சி நான் பெற்றேன். அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ கடவுளோடு நான் இருக்கின்றேன். எத்தகைய மணி நேரம்? ஒரு 4-5 மணி நேரம் ஃபோனில் பாவிச்சேன். நான் கடவுளோடு எவ்வளோ நேரம்? நிறையா பேர் சொல்கிறாங்க, எனக்கு நான் ரொம்ப கோபப்படுறேன் ஃபாதர், நான் ரொம்ப பொறாமைப்படுறேன். ஏன் இந்த கோபம் ரொம்ப சுலபமாக வருது? ஏன் பொறாமைப்படுறேன்? ஏன் எல்லா விஷயத்துலையும் நான் உடல் எச்சிக்கு இடம் கொடுக்குறேன்? ஏனென்றால் ஐ ஆம் நாட் கோயிங் டு த ரைட் சார்ஸ். சரியான அந்த விஷயத்தில் நம்ம யார் அந்த ஹூ இஸ் த ரைட் சார்ஸ்? சார்ஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில்? அது சரியான நபர்னு சொல்லலாமே. யூ கோ டு த ரைட் பர்சன் டு ட்ரா யுவர் ஸ்ட்ரெங்க். யார்கிட்ட நீங்கள் போகிறீங்க உங்களுடைய அந்த வலிமையை பெற்றுக்கொள்ள? எந்த குறிப்பான காரியத்திலேயோ அல்லது அந்த குறிப்பான சக்தி உள்ள வாய்ந்த இடத்துக்கு போகிறீங்களோ, அந்த நபரை காண்றீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அது கொடுக்க முடியும். அது யார்? நம்மளுக்கு இயேசு. ஸோ வேர் டு யூ ட்ரா யுவர் ஸ்ட்ரெங்க்? அது எப்படி? ஜெபத்தில் தான் முடியும். நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன் கோவம் மாற மாட்டுது? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கோவம். நான் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுங்க. இப்போ பாவ சங்கீதத்தில் வந்தவங்களாம் 10 பேரை இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கோவம்னு. ஜெபத்தில் ஈடுபடுங்க. ஜெபம் பல மாதிரி செய்யலாம், அதெல்லாம் நான் சொல்ல பேச வரல இன்றைக்கு. ஆனால் இந்த 5 மணி நேரம் நீங்கள் இந்த ஃபோன்லேயே பாவிச்சுட்டு இருந்தோம்னா அதில் என்ன நடக்குன்னா, நீங்கள் மக்கி போயிடுவீங்க.
5 மணி நேரம் இந்த ஃபோன்லேயே போய் மக்கி போயிடுவீங்க. அப்புறம் வீணாக போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் தண்டமாக போயிடுவீங்க. இதெல்லாம் வேணாம். நம்ம சிறப்பாக இருக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆண்டவரும் நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று, விரைந்து சொல்கிறல, விரைந்து போனால் விரைந்து சென்றார். எதுக்கு நம்ம ஆவலோடு போவோம்? சில பேர் பார்த்தீங்களா, பூசை வரும்பொழுது 7:30 மணி பூசை அப்படியே ஆடி அசைந்து அப்படியே ஜாலியாக. ஆனால் படத்துக்கு போகும் பொழுது டே மணி ஆச்சுடா சீக்கிரம் ஓடும் உள்ளுக்கு இருக்க ஆசைப்படும். நானும் அப்படி தான். நான் பூசைக்கு போனாலும் டைமோட போனோம், சினிமாவுக்கு போனாலும் டைமோட போனோம். சினிமாவுக்கு லேட்டாக போனால் உள்ளுக்கு அவன் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ளுக்கு போய் காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு அவனை மிதிச்சுக்கிட்டு அவன் டாய் தேவையா? மற்றவங்க ஏன் டென்ஷன் கொடுக்கணும்? வெளியில் போய் உட்காந்து ஜாலியாக உட்காந்துடணும் இல்லை. ஆனால் சில பேர் சினிமாவுக்கு வேண்டி தான் ஆரம்பத்தில் போடுவாங்க, ஆவலாக போய் முன்னுக்கு உட்காந்துருவாங்க. ஆனால் ஆண்டவரை பார்க்குறதுக்கு அது ஒரு உதாரணம். திருவிழாக்கெலாம் போகிறோம்ல, ஆக்கிசாக்கெலாம் போகிறோம்ல, பிறந்த நாளுக்கு போகிறோம்ல, கல்யாணத்துக்கு போகிறோம்ல, நான் பார்த்துருக்குறேங்க. எல்லாம் அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த டாக் முதல்ல நான் ஹிந்து கல்யாணத்துக்கு கூட போயிருக்கிறேன். அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்கங்க. 2 மணி நேரம் உட்காந்துருக்கணும் ஹிந்து கல்யாணத்தில். தெரியுமா, அப்படியே உட்காந்துருக்கணும். முடிச்சோடனே தாலி கட்டினோடனே காணாம போயிரு அந்த கூட்டம். பார்த்தா எங்கடா கூட்டம்னு எல்லாம் பந்தியில் அப்படியே கியூ பண்ணியிருக்குங்க. டக்குன்னு தாலி கட்டணுங்க, முடிச்சோம். அப்படியே பந்திக்கு மிந்திக்கணும்னு இதான் போலுக்கு. பந்திக்கு மிந்திக்கலாம், ஆனால் ஆண்டவரை பின்ன வைக்கக்கூடாது. அதனால் நம்ம செய்ய காரியங்கள்லாம் தலைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. பந்திக்கு மிந்தி ஒவ்வொரு நாளும் பந்தியில் மிந்திக்கிறீங்களா? அம்மாவா இல்லையா? பசிக்குது ஃபாதர், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு 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 அந்த மலை பாம்பு மாதிரி அப்படியே கிடக்குது. அப்படியே சில பற்றி அப்படிதாங்க, அது நடக்கிறது அப்படியே நடக்கும். அது திருவிழா முடிச்சு அதுவும் ஒரு பண்டிகைக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் எத்தனை பேர் திருவிழாவுக்கு வரும்பொழுது இந்த திருவிழாவில் இன்னைக்கு சாப்பாடு இருக்கும்? உண்மைங்க. சில திருவிழாவுக்கு போனால் அங்கே ஆட்டு இறைச்சி இல்லைன்னா திருவிழா இல்லைங்களாங்க. நான் நிப்பாட்டிட்டேன், கேட்க மாட்டாங்க. நீங்கள் பழக்க வழக்கெல்லாம் மாற்ற முடியாது ஃபாதர். ஹிந்து கோயிலுக்கு போனால் அந்த திருவிழாலாம் ஆட்டு இறைச்சிலாம் போட மாட்டாங்க. ஏன்னா அது கோயில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, வெளியில் சாப்பிடுவாங்க மண்டபத்துலலாம். நான் முயற்சி பண்ணேன், நான் தோல்வியை அடைஞ்சிட்டேன். ஏன்னா இங்கே தான் கேட்குதுங்க, ஆட்டுக்காலு சப்பை, அந்த நல்லி எலும்பு இது இருந்தால் தான் திருவிழா இல்லைங்களா? இல்லைன்னா சொங்கி போய் மக்கி போய் என்ன திருவிழா வந்துருச்சு பார்த்தியா? இந்த சாமியார் என்னால் செஞ்சுக்கிட்டு இருக்குது, கத்திரிக்காயும் பருப்பை வச்சு அனுப்பி விடுதுன்னு. என்ன பிரச்சனை இல்லை? கத்திரிக்காய் பருப்பு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க, சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுங்க. மற்ற நாள் இருக்குதுல்ல சாப்பிட்றதுக்கு. திருவிழா இறைச்சி தான் சாப்பிடணும். அப்போது நம்ம விரைந்து போய் சாப்பிட்றது ஒன்று, தூங்குறது. சில பேர் விழிப்பாக இருக்காது. வீட்டில் 8 மணி நேரம் தூங்கிட்டு இங்கே இன்னும் 2 மணி நேரம் தூங்குதுங்க. வீட்டில் தான் தூங்கிட்டு 8 மணி நேரம், இங்கே சாமியார் முன்னுக்கு உட்காந்து சொல்லுங்க சாமி சொல்லுங்க. அதுவும் சாமியார் நீண்ட பூசை வச்சுட்டா, நீண்ட பிரசனை வச்சுட்டா இன்னும் போச்சு. என்ன சொன்னிச்சு ஒன்றும் புரியல, சத்தம்தான் வந்துச்சு. நான் அப்படியே மியூசிக் மாதிரி தூங்கிட்டேன். அன்பாக இன்னைக்கு ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னா ஆண்டவர் அன்னை மரியாள் மகிழ்ச்சியில் துள்ளிற்று, என்னோட குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளிற்று. நீங்கள் மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டுங்க, மற்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். போன வாரம் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா? போன வாரம் சொன்ன மறந்துருப்பீங்க சில பேர். இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கே மறந்துடுறோமே, போன வாரம் சொல்றது ஏமா நினச்சிருப்பான். மகிழ்ச்சியில் ஒருத்தரை என்னோட மகிழ்ச்சி இருக்கும் பொழுதுங்க, நான் மற்றவங்களை சந்திக்கும் பொழுது அவங்க மகிழ்ச்சியோட திரும்பணும், வைத்தறிச்சோட திரும்பக்கூடாது. சில பேர் பேசுகிற, இது என்னோட அனுபவங்க. சில பேர் பேசும்பொழுது நிற்கவே மாட்டாங்க, காமர் இருக்காது, ஃபுல் ஸ்டாப் இருக்காது, பேசிக்கிட்டு இருக்கோம். அது பேசும்பொழுது எனக்கு டயர்ட் ஆயிடுதுங்க. ஸோ அதனால் நம்ம மகிழ்ச்சியை ஊட்டுவோம். அன்னை மரியாள், நான் ரொம்ப எளிமையான அன்றாட்ட வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்கிறேன். நான் இயேசு பிறந்தாரு, குழந்தைய வடிவத்தில் இருந்தார், நீங்கள் இயேசு போல் இருக்கணும்னா முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? இயேசு போல் இருக்கிறோமா? மகிழ்ச்சி இருக்குதா? அந்த குழந்தை இயேசு, நான் ஒரு நல்ல கற்பனை பண்ணுவேன்.
இயேசு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த 3 அரசர்கள் வந்து பார்த்தாங்க. அந்த ஆடு மாடெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. இயேசு ஆடு மாடை பார்த்து சிரிச்சாரா? அந்த ஆடு மாடெல்லாம் அங்கேயே உட்கார்றதுக்கு அவர் சிரிக்கல. அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். என்ன போய் அவங்களெல்லாம் சேர்ந்துச்சுன்னா, அந்த வானதூதர்கள்லாம் பாடினார்கள், உன்னதங்களிலே ஓசானா பாடினார்கள். எப்படி தெரியுமா? அவரோட அதிர்வுகள் அவ்வளோ வலிமையான அதிர்வுகள், அவருடைய அதிர்வுகள் அவ்வளோ இறைவனோட பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவர் இருக்கிற இடமெல்லாம் பரிசுத்தம் ஆகி கொண்டிருந்தது. அவர் இருக்கிற இடமெல்லாம் தூய்மையாக கொண்டிருந்தது. அவர் இருக்கிற இடமெல்லாம் மக்கள் குணமாக்கி கொண்டிருந்தார்கள். அவர் இருக்கிற இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, நீங்க இருக்கிற இடம், நீங்க குடும்பத்தில் முதல்ல நீங்க இருக்கும் பொழுது என்ன மாதிரியான அப்பாவா இருக்கிறீங்க, என்ன மாதிரி அம்மாவா இருக்கிறீங்க, என்ன மாதிரி பிள்ளைகளா இருக்கிறீங்க, என்ன மாதிரி தாத்தா பாட்டியா இருக்கிறீங்க, அதை நம்ம கவனிக்கணும். என்னைய சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க என் மத்தியில் இருந்தாங்களா அவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. சரியா புரியாதவங்க என் மத்தியில் இருந்தா இந்த சாமி எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும். அன்பார்ந்தவர்களை, நான் வந்து பெருமைக்கு சொல்லலை. நம்மள்கிட்ட இருக்கும் அந்த அதிர்வுகள் போய் சேரணும், சரியான முறையில் போய் சேரணும். அப்போத்தான் நம்ம வந்து வீடெல்லாம் அலங்காரம் படுத்திட்டு, வீடு ரொம்ப அழகாக இருக்குதுங்க, வீடு அலங்காரம் படுத்திட்டு வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்குது. என்னங்க எப்படிங்க இருக்கிறீங்க? திருவிழா கொண்டாடுறோம். ஆமாம், திருவிழா கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறீங்க? கிறிஸ்துமஸ். ஆனால் வீடு அழகாக இருக்குதுங்க, எல்லாம் ஜோடனைலாம் பிரமாதம். ஆனால் இது ஜோடனையா இல்லையே, இது பிரகாசிக்கலையே, இது ஒளி இல்லையே, இதில் நட்சத்திரம் இல்லையே. அதனால் இதை அலங்காரப்படுத்துங்க. எலிசபெத்தை போய் மரியாள் அலங்காரப்படுத்தினாள். எலிசபெத் மரியாளை அலங்காரப்படுத்தினாள். எப்படி வாழ்த்தினார்கள், ஒருத்தரை வாழ்த்தினார்கள். எத்தனை பேரை நீங்க வாழ்த்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வீட்டில் அம்மா எத்தனை சமைச்சு போடுறாங்க? ஒரு தடவையாக சொல்லியிருக்கிறீங்களா? வீட்டில் அம்மாட்ட சமைச்சு போட்டது நல்லா சொல்லியிருக்கிறீங்களா? அம்மா மட்டும் தான் நான் கேட்கணும், ஒவ்வொரு அம்மாவையும் கேட்கணும். எங்கே பார்த்தா அவன் சாப்பிட்டு வீட்லேயே இல்லையே, எப்படி சமைச்சு சொல்லுவான் நல்லா இருக்குன்னு? கணவர் மர சொல்லியிருக்கிறீங்களா? மனைவிட்ட சில கணவரும் சமைப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, சும்மா சில கணவர்கள் வீடு சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பாராட்டியிருக்கிறீங்களா? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் என்னோட கணவன் பாராட்டு, இந்த வார்த்தைலாம் சொல்ல நல்ல மனசன் ஃபாதர், ஆனால் பாராட்டு தெரியாது. இன்னுமே பாராட்டிருங்க ஒருத்தரை, அதில் மகிழ்ச்சி விட்டுங்க. யார் நல்லது செஞ்சாலும் அது இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அம்மா அழகாக இருக்குமா அவங்க முடி, என்ன ஃபாதர் நாங்கள் அரைச்சி போயிருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த நரைச்ச முடியிலையும் ஒரு அழகு ஸ்டைல் இருக்குதும்மா. அப்படி சொல்லும் பொழுது, அம்மா என்னை பார்த்து முறைக்காதீங்கம்மா, அம்மா நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அப்போ அம்மா அப்படியே தியானத்தில் போயிட்டாங்க. சொல்லும் பொழுது மற்றவங்க போய், ஆமாம் நான் கவனிக்கலை, ஃபாதர் சொன்னது நல்லது தான், நல்லா நரைச்ச முடியிலையும் அந்த வந்து ஒரு சுருட்டல் இருக்குது, ஆமாம்மா நல்லா இருக்குதுன்னு போய் சொல்லாமல். ஆமாம் ஃபாதர் அவங்கள தான் பார்க்குறாரு, நான் எப்பொழுதுமே முன்னுக்கே உக்காந்துருக்கிறேன், என்னைய பார்க்குறதே இல்லை. பொறாம எல்லாத்தையும் வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க, கஞ்சப்படுத்தாதீங்க. கஞ்சம் நம்ம ஃபாதர் காசு போடுறது தான் பஞ்சன்னு சொல்லலை, எல்லாத்துலேயும் கஞ்சம் வச்சிருக்கிறோம் நம்ம சொல்கிறதுக்கு. சில பேர் இப்போ பாருங்கள், சில பல்லுகள் பார்க்கல, இன்றைக்கி பல்லுக்கு சிரிக்கிறாங்க சில பேர் நான் சிரித்ததே பார்த்தல, இன்றைக்கி சிரிக்கிறீங்க சில பேர். கஞ்சப்படுத்தாதீங்க, எல்லாத்துலேயும் சிரிங்க. நான் வந்து ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் ரத்த கொதிப்போடு இருக்கிறீங்க, அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படி சிரிங்க, ரத்த கொதிப்புலாம் போய் அப்படி ஜாலியாக. அதே போல் டயபெட்டிஸ், அதே போல் எல்லா விஷயத்துலையும் ஜாலியாக இருங்க. கொஞ்சம் இறங்கிறோம். சாப்பாடு கூட சேர்த்திங்களா கொஞ்சம் ஏறிடும், ரொம்ப கொஞ்சம் ஏறாது, ரொம்ப ஏறிடும். சாப்பாட்டை குறைச்சிட்டு சிரிப்பை ஏற்றிக்கிங்க, கொஞ்சம் கூட ஜாலியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அன்னை மரியாதை போல் நீங்களும் இருக்கலாம். நான் இறுதியாக இந்த நம்ம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், பக்கத்தில் இருக்கிற நம்ம நபர்களை தெரியாமல் போகிறது. அங்கே எலிசபெத் இருக்கிறாங்க, போய் சந்திங்கள். நான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் படிக்கிறேன். சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதையும் சுமைத்துனர் விடாமுயற்சியுடையோரும் அரும்
பொருளையும் ஈட்டுவர். மீண்டும் படிக்கிறேன். சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதையும் சுமைத்துனர் விடாமுயற்சியோடையோரோ அரும் பொருள்களையும் ஈட்டுவர். பொருளையும் ஈட்டுவர். அதாவது விடாமுயற்சியோடு நீங்கள் எதுவும் செய்தீர்களால் அதிலிருந்து நீங்கள் அரும் பொருளை பெறுவீர்கள். நீங்கள் அரும் பொருளை பெறுவீர்கள். அது சொத்து பத்து மட்டுமில்லை, நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நல்நெறியில் வாழ்வோம். அதனால் திருமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, சோம்பேறிகள் தாம் வேட்டை ஆடுவதையும் சுமைந்துனர் விடாமுயற்சியுடரும் அரும் பொருட்களையும் ஈட்டுவர் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் சோம்பேறியாக இருக்காதீங்க. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆர்வத்தோடு தன்னுடைய செயல்களை செய்தால், எத்தனை பேர் சோம்பேறியாக இருக்கிறோம்? பாவ சங்கீதத்துக்கு போகிறது கூட சோம்பேறி, கோயிலுக்கு வர்றது சோம்பேறி, ஜபிக்கிறது சோம்பேறி. நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது ஒன்று தான் கொஞ்சம் ஆசைப்படுறோம், ஏன்னா காசு வருது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்காக திராணமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம், விவேகமாக இருப்போம். அன்னை மரியாள் போல அந்த விரைந்து போனால அதே போல் நானும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஆக்கிசால பாருங்கள், எத்தனை பேர் கூப்பிட்டா வரமாட்டுறாங்க. சில பேர் வர்றாங்க, சில பேர் வரமாட்டுறாங்க. இந்த புத்தாண்டில் நான் ஒரு முயற்சி செய்ய வேண்டும், ஆர்வத்தை காட்ட வேண்டும். ஆர்வம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய வழி. அன்னை மரியாளுடைய முன்மாதிரியான செயல்களை நாம் செய்ய முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆட்கொள்வார், அன்பு செய்வாராக. ஆமீன்.